2026 மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடைசி ஒரு 2 மாசமா பார்த்தீங்கன்னா, ஒரே ஆங்ஸைட்டி தான் உங்களுக்கு. 2026 நல்லா இருக்குமா சார்? ஏன்னா, உங்களுக்கு அந்த 7.5 சனியினுடைய தாக்கம், குருவும் சரியா இல்ல. இந்த குரு சரியில்லாத போது செய்கிற தொழில்ல, வருமானத்துல, உடல் ஆரோக்கியத்துல, மன நிம்மதியில அப்படின்னு பல விதத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் எனக்கு ரெகக்னேஷன் இல்லையே சார், இடமாற்றம் வருமா அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளி மாநிலமோ வெளிநாடோ போகக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் இந்த மேஷராசி நேயர்களுக்கு நிதானமாக நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய இடம் எந்த இடம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். குரு வந்து உங்களுக்கு 3 விதமான குரு இருக்கார். மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு பலனும், கடகத்தில் உச்சம் பெறும்போது ஒரு பலனும், அதிசாரமா சிம்மத்துக்கு போறார் அப்படி இருக்கும்போது ஒரு பலனும் உங்களுக்கு மாற்று பலன்களை கொடுப்பார். அதுல சிற சொத்துக்கள் தேரும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த ரெகக்னேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பாராத சொத்துக்கள்னால உங்களுக்கு லாபம் கிடைக்கும், எதிர்பாராத ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேரும். உங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க இல்லையா, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததுக்கு என்னங்க உங்களுக்கு பேமெண்ட்டு அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இடமாற்றம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க. இடமாற்றம் செய்யறது நல்லது. மேலிடத்தினுடைய தொந்தரவு போயிடும், ரெகக்னேஷன் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும்.